வணக்கம் மக்களே, இது உங்கள் டிவிகே நியூஸ் அப்டேட் சேனல். நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு மார்ச் 4ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் ஐயாசாமிப்பட்டி பகுதியில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது சுமார் 9 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு அனுமதி பெற தஞ்சை மாவட்ட தவக செயலாளர் விஜய் சரவணன் தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட எஸ்பி அவர்களிடம் மனு அளித்தனர். மனு தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் இருமுறை ஆலோசனை நடத்தினர். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்கள் உள்ள நிலையில் தவேக நிர்வாகிகள் தேர்தல் வாக்குறுதி அறிக்கை தயாரிப்பு பணிகளில் மும்முரம் காட்டி வருகிறார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் உள்ள நிலையில் தங்கள் கட்சியை வாக்குறுதியையும் கொள்கையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் மாவட்டம் வாரியாக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் 5000 நிர்வாகிகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி வேலூர் மாவட்டம் கொல்லமங்கலத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய விஜய் மீண்டும் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். மக்களை சந்திக்க தனக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் பரப்புரை இடங்கள் சரியாக ஒதுக்குவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த தேர்தல் எனக்கு மட்டும் முக்கியமானது கிடையாது, மக்களாகிய உங்களுக்கும் முக்கியமானது என்று கூறினார். இந்த தேர்தல் திமுகவுக்கும் தவேகவிற்கும் இடையே நடக்கும் போர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கும் நடக்கும் தேர்தல் என்று கூறினார். தீய சக்தி திமுகவிலும் தூய சக்தி தவேகவிலும் உண்டு என்று கூறினார். மேலும் தமது ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு கிராமமாக வந்து மக்களை சந்திப்பதாக வாக்குறுதி அளித்தார். இந்த நேரத்தில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று மக்களுக்கு தெரியும். அவர்கள் யார் சரியான நபர் என்று தேர்ந்தெடுப்பார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். நிபந்தனைகளுடன் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளனர். தனிப்பட்ட மற்றும் அரசியல் ரீதியாக தொடர்ந்து பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் தஞ்சையில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களிலும் மக்கள் மத்தியிலும் அதிகரித்துள்ளது.